ஜிஹெச்ல வேலை செய்யற வாட்ச்மேன்ஸ்க்குலாம் சம்பளமே தரதில்ல போல. உள்ள போற நோயாளிகள் கிட்ட இருந்துதான் காசை கேட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக போவோம்? முக்கியமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக போவோம்? நம்மளுக்கு காசு தேவைப்படாது, உள்ள போய் நம்ம நோயை தீர்த்துக்கிட்டு எப்படியாவது வெளியில வந்துடலாம் அப்படின்ற காரணத்தினால தான் போவோம். ஆனா உள்ள போனா உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்கு வாட்ச்மேன்ஸுக்கு காசு தரணும், வார்டுல நம்ம இருந்தா அங்க இருக்க ஆயமாக்கு காசு தரணும். இதே மாதிரிதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நம்ம காசை செலவு பண்ற மாதிரி தான் வருது. இதுதான் பெரும்பாலுமா மக்களோட கவலையாவே இருக்கு. गेट बस சீட்டு கொடுக்கணும். திருப்பி நீயே சொன்ன மாதிரி பாட்டு ஆனால் மனசெல்லாம் அதிகம் போகிற வந்துட்டு போயிட்டு வரேன். ஏதோ டிஃபன் சேலை கொடுத்துட்டு பார்ப்பேன். வீட்டுக்கு போகிறேன் இல்லையா? நாங்களே இல்லாமல் தான் நாங்களே போகிறோம். என்ன இல்லைன்னா போகிறேன் நைட்டு போல் காவலகரி மனசாச்சு இல்லையா? டெலிவரிக்கு நாங்கள் டிஃபன் சேலை கொடுக்குறது எவ்வளோ 1000 ரூபா கேட்குறாங்க. நான் சந்தோஷமாக கொடுத்துட்டு போகலாம். புரியுதா? நீங்கள்லாம் ஒரு லேடிஸ் உங்களுக்கு தெரியாது ஒன்று. இந்த கொசுக்களில் இல்லை எவ்வளோ பிரச்சனை சந்திச்சு சண்டை போடுறோம். ஆளில் விடிகாக கண்ணு முடிச்சுட்டு குழம்பு திருட்டு போகிறாங்க. நான் வீட்டுக்கு போகும்போது இந்த டிஃபன் சேலை இருக்குதுமா அது என்ன பாய்க்கு மனசுலன்னு சொல்லி கூட ஒத்துக்கிறேன். பாஸ் கொடுங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்ககிட்ட இது மாதிரி யாராவது காசு கேட்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.